பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6 நவம்பர் 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீகாரில் இன்று முதல் கட்ட தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பீகாரோட சட்டமன்ற எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 243 சரிங்களாப்பா. 243 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டங்களாக நடக்குது. ஸோ 121 தொகுதிகளில் முதல் கட்டமாக துவங்கியிருக்கு தேர்தல் சரிங்களா. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். எத்தனை உறுப்பினர்கள் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னா 243 உறுப்பினர்கள்ப்பா. அடுத்து இந்த பாருங்கள், அமெரிக்காவில் நடைபெற்ற தேர்தல், அதாவது இந்த மேயர் தேர்தல், ஆளுநர் தேர்தல், இதில் வந்து 2 இந்திய வம்சாவளியினருக்கு பதவி கிடச்சிருக்கு. அதாவது பாருங்கள், நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இஸ்லாமியர் ஷோரான் மம்தானி இந்த இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் ஷோரான் மம்தானி. இவர் வந்து நியூயார்க் மாநகரத்தோட மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருப்பா. இந்த இருக்கார் பார்த்தீங்களா, ஷோரா மம்தானி நியூயார்க் மாநகரத்தோட மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வர்ஜீனியா மாகாண துணை ஆளுநர் தேர்தலில் கஜாலா ஹாஷ்மி இந்த இருக்காங்க பாருங்கள், கஜாலா ஹாஷ்மி. இவங்க வெர்ஜீனியா நகரத்தோட துணை ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஆளுநர், நியூயார்க் நகர மேயர் யார் அப்படின்னா ஷோரான் மம்தானி. அதே மாதிரி துணை ஆளுநர், வர்ஜீனியா மாகாண துணை ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜாலா ஹாஷ்மி. இவங்க 2 பேரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க சரியாப்பா. அடுத்து இவரும் முக்கியம்தான். என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட சின்சினாட்டி நகர மேயர் தேர்தலில் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த இஸ்லாமியரான அஃப்தாப் ப்ரோவெல் இந்த இருக்கார் பாருங்கள், அஃப்தாப் ப்ரோவெல் சரிங்களா. அமெரிக்காவோட சின்சினாட்டி நகர மேயர் தேர்தல் சரியா, சின்சினாட்டி மேயர் தேர்தலில் அஃப்தாப் ப்ரோவெல் இவரும் வந்து ஜெயிச்சிருக்காரு. உங்கள் 3 பேரையும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சத்தீஸ்கர் மாநிலம் உருவான தினம் எப்போ அப்படின்னா 2000வது வருஷம் நவம்பர் 1ஆம் தேதி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2000வது வருஷம் நவம்பர் 1ஆம் தேதி தான் சத்தீஸ்கர் மாநிலம் உருவாக்கப்பட்டுச்சு. இதை பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போது குரூப் 4 முடிஞ்சிலப்பா, இந்த விஏஓ பணியிடங்கள் ஒரு 218 வேக்கன்ட் இருந்துச்சு. அதை இப்போதைக்கு நேரடியாக நிரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, உள்ளே இருக்கவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலுக்கு நடத்தினதுக்கப்புறம் தான், ட்ரான்ஸ்ஃபருக்கான கவுன்சிலிங் நடத்தினதுக்கப்புறம் தான் நேரடி நியமனம் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே டிஎன்பிஎஸ்சி மூலியமாக எப்படி நீங்கள் நேரடி நியமனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. அதனால் 218 கிராம நிர்வாக அலுவலர்களோட கவுன்சிலிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது முடித்ததுக்கப்புறம் தான், அவங்களுக்கான ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடித்ததுக்கப்புறம் தான் இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை சரிங்களா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அப்படி தான் சொல்லணும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மதுரை பெஞ்சு சரிங்களா உத்தரவு இட்டிருக்காங்கப்பா. ரைட். அடுத்தது இது ஃபுல்லாகவே அரசியல் தான், இதில் வேறு எதுவும் இல்லை. இந்த தான் திரும்ப நியூஸ் பேப்பரில் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை நடைபெறுது. எங்கே அப்படின்னா சென்னை மற்றும் மதுரையில் சரிங்களா. ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவில், அதுவும் சென்னையில் நடைபெற போகுது. சென்னை மற்றும் மதுரை இது 2லேயுமே நடைபெற போகுதுப்பா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஆயத்த ஏற்பாடுகள் தான் விறுவிறுன்னு நடந்துகிட்ருக்கு. ஓகே, வேறு அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 நியூஸ் தான், வேறு எதுவும் இல்லை. வேறு கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி உலகளாவிய நியூஸ் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து இந்த நியூயார்க் மேயர் தேர்தல், இந்த அமெரிக்கா நாட்டோட அந்த மேயர் தேர்தல், ஆளுநர் தேர்தல் தான் இன்றைக்கி வெளிநாட்டு நியூஸு. வேறு எதுவும் இல்லை. வேறு
இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.